ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 யூனிட் 9ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிளேலிஸ்ட்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். 2023 யூனிட் 8 பாலிட்டி, ஐஎன்எம்ல, ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நம்ம யூனிட் 9 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பாருங்கள், உலக உயிர்கோள இருப்பு வலைத்தளத்தில் தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி தாவர விலங்கினங்களை பாதுகாக்க சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்விடம் இல்லாதவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, கூற்று காரணம் பாருங்கள். கூற்று: தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி ICTACT தொடங்கப்பட்டது. காரணம், தொழில்களுக்கு மட்டுமே பயிற்சி திட்டத்தை நடத்த உதவுகிறது. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ உண்மை, ஆனால் ஆர் தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தவறான அறிக்கையை தேர்ந்தெடுப்போமா? ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தின் சேவைகள் அடங்குவன கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தவறானது அப்படின்னா 3 மட்டும்தான் இதில் வந்து நமக்கு தப்பு. 0 to 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துது. ரைட்டு. பின்தங்கிய சமூக மக்களின் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை மேம்படுத்துறது. ரைட்டு. நமக்கு கேட்டது வந்து தவறானதாக கேட்டாங்க. பாலின சார்பு பார்வையுடன் குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புறந்தள்ளுவதை தடுக்கிறது. இதுதான் நமக்கு வந்து வராது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும். நெக்ஸ்ட் கொஷின்: மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இது ஜாகிரஃபிலையும் படிப்பீங்க, யூனிட் 9லையும் வந்து வரும். சரியா? யூனிட் 9 வரும். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்குது? சென்னையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின்: கிருஷி ஸ்மாரிக் சமாஜிக் சுரக்ஷனா யோஜனாவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுக்கறதா என்ன அப்படின்னா கிருஷி ஸ்மார்மிக் ஸ்மாஜிக் சுரக்ஷ் யோஜனாவின் முக்கிய நோக்கமாகும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறை சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜோசப் ஃபோர் குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின்: NSDP 2019 to 2020 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் எந்த தரவரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது தரவரிசையில் வந்து உள்ளது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஜாகிரஃபியில் படிப்பீங்க, யூனிட் 9ல் படிப்பீங்க, சயின்ஸ்லேயும் வந்து படிப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதோட 3 டைம் வந்து கேட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்குது? விழுப்புரத்தில் வந்து இருக்குது. இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில். தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எத்தனை வயது நிறைவு செய்திருக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள். ஐநா சபையின்படி ஒரு குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்க கூடாதான். ஆங்கில மொழியில் ஆய்வகங்கள் 6029 உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அமைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆப்ஷன் சி. கூற்று காரணம்: 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைட்டு. எதுக்காக? பள்ளிகளில் வந்து இடைநிற்றலை வந்து தவிர்க்கிறதுக்காக. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். தமிழ்நாடு எத்தனை கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை வந்து கொண்டிருக்கு. சரியா? பின் வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆப்ஷன் சி தேனி கும்பகரை. யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத்தோட பிறந்தநாளில் தான் என்ன பண்ணுறாங்க? தேசிய கல்வி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இவங்க யார்? இவங்க வந்து ஒரு டாக்டர். ஓகேவா? முத்துலட்சுமி அம்மையார் யார்? அவங்க ஒரு டாக்டர். இனம், பாலினம், தேசிய இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல்
மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமையாகும் என கூறியது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி யுஎன்ஓ. பிரிட்டிஷ் ஆட்சியில் கீழ்கண்டவாறு கல்வி 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் 1813 ரைட்டு, 1813லேருந்து 53 வரைக்கும், 54லேருந்து 20 வரைக்கும், 21லேருந்து 47 வரைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 2 3 4. முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 11 ஜனவரி 2012 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான மேம்பாடு, ஆப்ஷன் சி. பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதார் இயக்கத்தின் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று. ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் உருவாகின. பின்வரும் கூற்றுக்களில் எது எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும்தான். எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. 1993 இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்திய அரசால முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சகி என்பது ஒரே இட நெருக்கடி நிவாரண மையம். இதன் நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தலாகும். ஓகேவா? மேற்கண்ட கூற்றுக்களை எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. 2 மட்டும்தான் நமக்கு வந்து சரி. ஓகேவா? தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு கீழ் நிரந்தர மயமாக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 16,4. தமிழ்நாட்டில் பின்னாளடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி திருப்பூர் தான். தமிழ்நாட்டில் பின்னாளடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் திருப்பூர். பின்னாளடை நகரம்னாலே கேட்டாலே போட்டுருவீங்க. தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் யாரோட பேரில் வந்து வழங்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சத்யவாணி முத்து. இவங்களோட பேரில் தான் என்ன பண்ணுறாங்க, இலவச தையல் மிஷின் வந்து கொடுத்துட்டு வராங்க. 1920 சட்டம் மேலவை தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC ராஜா அவர்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் தான் அதிகமான மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், கற்றல் மேம்பாட்டு திட்டமுறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. சரியா? என்ன வரும்? ஆங்கிலம் மற்றும் தமிழ் சித்திர அகராதி, ஆசிரியர் வடிவியல் பெட்டி, ஸ்டோரி DVD, எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள், பள்ளிகளுக்கிடையான கூட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் வராது. சரியா? சரியானது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1 2 3. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா நினைவு விருது தான் கொடுக்குறாங்க. அடுத்தது, இந்தியாவோட 2வது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சமூக சட்டம். பொறுத்துக்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரி விட குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஏ 2413. சரியா? நாமக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 914. அடுத்தது கடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 896. சேலம்னா 916. அரியலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 891. ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருமதி வீரலட்சுமி. கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் 1964 66 பதிவு செஞ்சதுன்றாங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இது வந்து வராது. சரியானவை மட்டும்தான் கேட்குறாங்க. சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைதல், நவீனமயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்துதல், சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வந்து வளர்க்கறது அப்படின்றாங்க. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் அப்படின்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க, ஆடுதுறை தான். 6 to 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும். பால்ட்டிலே படிச்சிருப்பீங்க.
எந்த அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 21A. எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்கு அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்யுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 164,1. OSCE பின்வரும் இடர்பாடுகளுக்கான அவசர சேவைகளை வழங்குது அப்படின்றாங்க. என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தான். எது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர காலத்திற்கேற்ற தகவலும் மீட்பு சேவைகளும் வழங்குறது, உளவியல் சமூக ஆதரவு ஆலோசனையை வழங்குறது. 1, 2 தான் வரும். சரியா? ஆன்சர் பாருங்க 1, 2. இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினரின் தங்கள் விருப்பம் போல என்னது கல்வி நிறுவனங்களை 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியலை சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே MC ராஜா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு மாவட்டத்தில் சென்னை தான் என்ன அப்படின்னா அதிகமாக மக்கள் தொகை இருக்குது. கற்றல் மேம்பாட்டு திட்டமுறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் கற்றல் மேம்பாட்டு திட்டமுறைகள் தொடர்பான மேற்கண்ட கூற்றுக்களில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. என்ன? ஆங்கிலம், தமிழ், சித்திர அகராதி, ஆசிரியர் வடிவியல் பெட்டி, 3 எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேரறிஞர் அண்ணா நினைவு விருது கொடுக்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் 2வது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குது. சரியா? இந்தியாவோட 2nd மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக எது விளங்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டேஸின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி சமூக சட்டம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஜாகிரஃபியில் படிப்பீங்க. நாமக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 914, கடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 896, சேலம்னா 916, அரியலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 891. நூற்றி 8 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருமதி வீரலட்சுமி. 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி திருமதி வீரலட்சுமி. கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் 1964 to 66 பதிவு செஞ்சாங்க. சரியா? இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4. 2 என்ன? சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அடையிறது. 3 நவீனமயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்துறது. 4 சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வளர்க்குறது. சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே இந்த கொஷின் முன்னையே பார்த்தோம், ஆடுதுறையில் தான் இருக்குது. தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் மட்டும் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 13 மாவட்டங்கள் இருந்தது. நெக்ஸ்ட் கொஷின். பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா ஜோதிராவ் புலே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளமிட்டிருப்பாங்க. வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பிராமணர் அல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கான உரிமை. 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாலே நீலகிரி தான். அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 2022 அறிவிச்சிருப்பாங்க. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக பின்வருவனவற்றுள் எந்த காரணம் சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா சுதந்திரத்துக்கான உரிமை தான். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாதவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ சரியாக பொருத்தப்படாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிப்பா. டி என்ன வரும்? 2, 3 சரியாக பொருத்தலை. மேக்கின் திட்டம், அடுத்தது மதிய உணவு திட்டம் 1920, 2014 இது 2 சரியாக பொருத்தப்படவில்லை. கூற்று. பழங்குடியினரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே அரசின் முதன்மை நோக்கமாகும். காரணம் திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயற்படுத்துவது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. 2மே சரிதான். சரியா? ஆப்ஷன் ஏ.
பின் வருவனவற்றுள் தவறாக பொருத்தி இருக்கிறத வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அப்போ தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 2, 4 சரின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா விழுப்புரத்தில். எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி 2015லேருந்து 2020 வரைக்கும். பின்வரும் திட்டங்களில் 0 to 6 வயது குழந்தைகளோட ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானதாக என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். சரியா? அடுத்தது, கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நபார்ட் பேங்க் சொல்லுவாங்க இல்லையா, அதோட கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குறது என்ன அப்படின்னா 1 மட்டும்தான். என்ன? மாணவிகளுக்கு நிதி உதவி வந்து கொடுக்கறது. சரியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மட்டும். மின் ஆளுகை இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் தான் தொடங்கப்பட்டது. சரியா? இந்த இ கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. கீழ்காண்பனவற்றுள் எது உண்மை, யாது அல்லது எவை உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ஆன்சர் வந்து 1, 2, 3. சரியா? 1, 2, 3மே சரிதான். 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. 2, இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை 597.15 கோடி. உலக வங்கி ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ 1, 2, 3 சரி. ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி 1, 2, 3 அனைத்துமே தான் வரும். திட்டங்களை காலவரிசைப்படி அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காலவரிசைப்படி அமைச்சா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மதியுணவு திட்டம் வரும், 2வது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் வரும், 3வது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் வரும், 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் வந்து வரும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2, 4, 3, 1. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS அங்கன்வாடி சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன சொல்கிறாங்க, 6 வயது வரையிலான குழந்தைகளை இலக்கா வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல் என்ன அப்படின்னா மகன் அல்லது ஆண் குழந்தைகளோட விருப்பம் அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி. பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. எது சரி? 1, 2. 1 வந்து ரத்த சோகை, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவான எடை. பாருங்கள், ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மட்டும் 2. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் வந்து இருக்குது. சரியா? பின் வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் உள்ள உயர்கல்விக்கான திட்டம் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா ஆப்ஷன் சி முதுமுனைவர் உதவித்தொகை தான் என்ன ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழே வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டம் வந்து இல்லைன்றாங்க. 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அறிவியலில் பெண்கள். சரியா? 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தோட கருப்பொருள் என்ன? அறிவியலில் பெண்கள் அப்படின்றாங்க. சமூக இயக்கத்தோட பொதுவான நோக்கம் என்ன அப்படின்னா சமூக மாற்றம். சமூக இயக்கத்தோட பொதுவான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? ஆப்ஷன் பி சமூக மாற்றம். மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 30 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். யாரு? ஆப்ஷன் சி லீலாவதி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மறுமணமும் செஞ்சுக்க மாட்டாங்க, கல்விக்காக போராடி இருப்பாங்க, ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க 35 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சீர்திருத்த இயக்கம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வகை சமூக இயக்கம்ன்றாங்க. இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்றாங்க. சரியா? ஆப்ஷன் பி. கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவக்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிட சொல்கிறாங்க. சரியா? அப்போ வள்ளலார் என்ன பண்ணியிருப்பார்? 2 நிறுவனங்கள். 1, 2 சன்மார்க்க போதினின்னு சொல்லிட்டு சமரச வேத பாடசாலை. சரியா? சமரச நிறுவனங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1, 2. சரியா? அடுத்தது, மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வித்தரம் இருப்பது இல்லை என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்றும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தை வந்து சொல்கிறாங்க.
இந்திய அரசியலமைப்பில் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில். தமிழ்நாட்டில் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. எதுக்கு? நெல்லுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்துகிறாங்க. பழங்குடி சமூகத்துக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒப்பந்தமாக சொல்கிறாங்க. சரியா? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி 29/9/2008 தான் என்ன பண்ணியிருக்கோம், நடைமுறைக்கு வந்திருக்கோம். சரியா? தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி கடலூரில் தான் என்ன அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம யூனிட் 9ல் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே பார்த்தாச்சு. பிளேலிஸ்ட்டில் 2023 ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், யூனிட் 8ஆக இருக்கட்டும், அயனமாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வீடியோஸ் போட்டாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா.